வெல்கம் பேக் டு ஃப்ரெண்ட்ஷிப் சேனல். ஸோ நம்ம சேனலில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆச்சு. கொஞ்சம் இப்போ 12th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸி. ஸோ நியூ இயர்க்காவது வீடியோ போடுவோமே தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரூக் ஏர் பட்ஸ் லைட் இந்த இயர்பட்டோட அன்பாக்சிங்கில் பார்க்க போகிறோம். இந்த இயர்பட்ஸ் ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல இயர்பட். இது என்னதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி லான்ச் ஆகிறதா இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு அண்டர் 1000 அந்த பட்ஜெட்டில் வந்து செம ஒர்த்தான ஒரு இயர்பட். ஸோ இந்த இயர்பட்டோட அன்பாக்சிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் இதோட மாடல் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பின்னாடி இதோட கீ ஃபீச்சர்ஸ், நாய்ஸ் கேன்சலேஷன், 55mm லேட்டன்சி, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. ஸோ அதில் கேம்ஸும் விளாட்லாங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பேஸ் இதில் நல்லா இருக்குன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ அதோட அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸில் வந்து இது 3000 mAh பேட்ரி கொடுத்துருக்குறாங்க. சிங்கிள் சார்ஜுக்கு 10 hours வரைக்கும் ப்ளேபேக் டைம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ அதான் இந்த இயர்பட்ஸ் சொல்லலாம். ஸோ பாக்ஸில் வேறு சார்ஜிங் ஒயர் கொடுத்துருக்குறாங்க, டைப் சி. ஸோ எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ். ஸோ யூசர் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு. ஸோ இப்போ நம்ம பட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பட்ஸ். ரொம்ப சின்னதாக நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க. நல்லா கை கடக்கமாக இருக்குது. ஸோ இந்த இயர்பட்ஸுமே நல்லா சின்னதாக இருக்குது. ஸோ இதோட ஃபிட்டிங்கும் நல்லா தான் இருக்குது. இயர்பட்ஸ் ஃபிட்டிங்குமே நல்லா சூப்பராக தான் இருக்குது. இது ரெண்டுமே ஈச் 4 grams தான். ஸோ அந்தளவுக்கு வெயிட்னஸோ இல்லை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி நம்ம கேட்கலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா இன்இயர் டிடெக்ஷன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே சென்சார் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்த நம்ம வந்து க்ளோஸாக கொண்டு போகும்போது பாட்டு வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த இடத்து பக்கத்தில் எந்த ஒரு ஆப்ஜெக்டும் இல்லைனாலும் பாட்டு வந்து தானாகவே ஸ்டாப் ஆகிக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் கேஸ்லேருந்து எடுத்தோம்னாலே தானாகவே ஆன் ஆகிக்கும், உள்ளே வச்சா ஆஃப் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கால் ஆன்சரிங் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ரைட் சைடில் ஒரு சிங்கிள் டேப் இல்லை லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு சைடில் சிங்கிள் டேப் பண்ணோம்னா கால் ஆன்சர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு சைடில் சிங்கிள் டேப் மூலிமா நம்ம இப்போ ஒரு வீடியோ பார்க்குறோம்னா அதை ப்ளே ஆர் பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா கேமிங் மோட் ஆன் பண்ணிக்கலாம். 55mm லோ லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். லெஃப்ட் சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு இன்இயர் டிடெக்ஷன் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வேணுங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம், வேணாங்கிற போது ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து டபுள் டேப் பண்ணும்போது கூகுள் அசிஸ்டன்ட் ஆன் ஆகும். ஏதாவது ஒரு சைடு வந்து ஒரு 2 செகண்ட்ஸுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு காலை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் டபுள் டேப் பண்ணும்போது ப்ரீவியஸ் சாங்கும், ரைட் சைடு டபுள் டேப் பண்ணும்போது நெக்ஸ்ட் சாங்கும் மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் அதோட டச் கண்ட்ரோல். இதோட டச் கண்ட்ரோல் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த டாட் மாதிரி தெரிஞ்சு பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அந்த லைட் எரியிற இடத்துல. அப்புறம் ப்ளேபேக் டைம் அப்படின்னு பார்க்கும்போது 10 hours கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இதில் சார்ஜிங் இண்டிகேட்டர் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து டைப் சி போர்ட், அது பக்கத்தில் சார்ஜிங் இண்டிகேட்டர். டைப் சி கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த பட்ஜெட்டில் டைப் சிங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்தான். ஏன்னா சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த பட்ஸ். இது வந்து இதை பற்றின வீடியோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி மற்ற வீடியோவில் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.